ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எல்லா கிறிஸ்தவ கூட்டங்களிலும் ஆராதனைகளிலும் ஒரு முக்கியமான பகுதி தேவனுடைய வார்த்தைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று அடிக்கடி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தேவனுடைய உள்ளத்தில் உள்ளதை எடுத்து சொல்லுகிறது, தேவனுடைய மனதில் உள்ளதை எடுத்து சொல்லுகிறது. தேவன் தம்முடைய மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாருன்னு ஒரு வசனம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் என்ன நினைக்கிறேன், பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருக்காரு. பிரைஸ் தி லார்ட். எழுதுனதை கூட சில சமயம் பேப்பர்லாம் கிழிஞ்சு போயிடும், பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருக்காரு. எங்கே ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து வலது கரத்தில் உங்கள் பைபிள்லாம் மேலே தூக்கி காமிக்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா. நம்மெல்லாம் வசனத்தை எல்லாவற்றுக்கும் மேலே வசனத்தை தான் தேவன் உயர வச்சிருக்கிறாரு, நாமும் உயர வைத்திருக்கிறோம். அது அருமையான காட்சியாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். நன்றி கீழே வைத்து கொள்ளுங்கள். பைபிளில் ரொம்ப நேசிக்கன்னா சிலர் ரொம்ப நேசிக்கிறோம், அது அழுக்காகாமல் பத்திரமா பார்த்துக்கிறோம் அப்படின்னு கண்ணாடி ஷெல்ஃபை விட்டு எடுக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை உண்மையிலேயே அழுக்காக இருக்கும், தூசிப்படி. தேவனுடைய வார்த்தை தான் பாவம் செய்யாமல் நம்மை தடுக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் அறியாமையோ ஏதோ பாவம் செய்தால் அதெல்லாம் கழுவுகிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்தப்படுத்துகிறது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கிறதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் ராத்திரி அதை சீஷல்கிட்ட சொன்னார். அப்போ வேத புத்தகத்தை அடிக்கடி நல்லா வாசிக்கணும். இதுக்கு உதவியாகத்தான் இந்த ஆண்டு விசேஷமாக இந்த வேத வாசிப்பு திட்டத்தை கொடுத்துருக்குறோம். எல்லாருமே அதில் பங்கு பெறுவதை நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகத்தை இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறோம். நியாயாதிபதி புத்தகத்தை பற்றி கொஞ்சம் கேட்டோம். இப்போ நியாயாதிபதி புத்தகத்தை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு ரிவிஷன் 10 நிமிடங்கள். நியாயாதிபதிகள் புத்தகம் தேவனுடைய மக்களின் தோல்விகளை பற்றிய புத்தகம். அவர்கள் தேவனை விட்டு வழிதப்பி போனதை பற்றிய சரித்திரம்தான் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இருக்கிறது. பைபிளில் உள்ள ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு அமைப்பை கொண்டதாக இருக்குது. பைபிள் ஒரு அற்புதமான புத்தகம். சொல்லுங்கள் பார்க்கலாம். பைபிள் நேற்று டாக்டர் ஓபி பைபிளை பற்றி பேசுனதை கேட்டுக்கொண்டிருந்தேன். நேற்று டாக்டர் ஜேக்கப் சேரியன் ஐயா அவருடைய நினைவு நாள், அது ஃபவுண்டர்ஸ் டே என்று அமெரிக்கையில் அது கொண்டாடப்பட்டது. ஒரு அற்புதமான தேவனுடைய மனிதர். இந்த பகுதிக்கு தேவன் அவரையும் டாக்டர் தரேன்னு அனுப்பினார். அதில் அவர் சொன்ன செய்தியில் இப்படி தான் ஆரம்பித்தார். இங்கே இருக்க 20 பேர்கிட்ட பேப்பரும் பேனாவும் கொடுத்து ஒரு கதை எழுதுங்க அப்படின்னு சொன்னான். என்ன எழுதுங்க? அவங்க எல்லாம் எழுதலாம். ஆளுக்கு ஒரு கதை எழுதியிருப்பாங்க, கட்டுக்கதை எழுதியிருப்பாங்க, கதை விட்டுருப்பாங்க. கண்டே பிடிக்க முடியாது இணைப்பை. 40 பேர் 1500-600 இடைவேளை ஆண்டில் யாரை பார்க்கல, வெவ்வேறு மொழி பகுதியில் இருந்தாங்க, தேசங்களில் இருந்தாங்க, ஒரே கதையை தான் எழுதியிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். தேவன் மட்டுமே இதை கொடுக்க முடியும். நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு தமிழ் என்ன, முதல்ல எந்த செய்யுள் பிடிக்கும்? 2 வரி இருக்குமே, பதில எல்லாத்தையும் அது எழுதுனது யார்? நல்ல வேலை, ஜென்ரல் நாலேஜ் பாஸ். திருவள்ளுவர் நல்லா தான் எழுதினார். பல மொழிகளில் மொழியாக்கம் செய்திருக்காங்க. 1330 தானே, 2 இருக்கும், அது சீர்னு சொல்லுவாங்க. அப்போ அது அவர் எழுதினார். இப்போ அவர் நம்ம கூட இல்லை, ஆனால் இதை எழுதினவர் நம்ம கூடயே இருக்கார். நம்ம திருக்குறள் படிக்கிற ஒரு வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்படி கேட்குறது? கூகுளில் பார்க்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை, கூகுளில் பார்க்க வேண்டியதில்லை, பார்க்கலாம், தப்பு இல்லை. இதை எழுதினவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இது உலகத்திலேயே நித்தியமானவைகள் எல்லாம் கண்ணால் பார்க்க முடியாதவைகள் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? கண்களால் பார்க்க முடிய கண்ணை காணக்கூடிய ஒரே ஒரு நித்தியமானது பைபிள் ஒன்று தான் நித்தியமானது. அதனால தான் அதிகமாக நேசிக்கணும், படிக்கணும். ஒருவருக்கு எழுப்புதல் வந்தால் யாரும் சொல்லாமலே அவங்க பைபிள் வாசிட்டே இருப்பாங்க. யாரும் சொல்லாமலே சத்தமாக வாசிப்பாங்க. யாரும் சொல்லாமையே மனப்பாடமாக படிப்பாங்க. ஒரு நவநீதர், சமீபத்தில் கூட அவரோட பேசினேன். அவருக்கு 83 வயதாகிறது.
நம்ம தமிழ்நாட்டில் 1967 இந்து குடும்பத்திலேருந்து அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் தனியாகவும் சொல்லி கேட்டிருக்கேன். அவர் ஒரு விசேஷ மனிதர். 1 மில்லியன் மக்களுக்கு தன்னுடைய சாட்சியை சொல்லணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு அவர் ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக ஜெபித்தார். அவருடைய பெற்றோரை ஒரு குறிப்பிட்ட குடும்பம் கொன்னுட்டாங்க. அது அவருக்கு தெரிய வந்தது. இன்னொரு உறவினர் வீட்டிலாம் வளர்ந்தார். அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சு கொன்னாதான் அந்த வெறி தீருன்னு அவர் நம்பினார். அவர் பேர் நவநீதர். அவருடைய வேலை ஆர்டிஸ்ட், ஓவியர். அவர் இந்து தெய்வங்களின் படங்களை ரொம்ப அழகாக வரைவதனாலே நிறையா பணம் அவருக்கு மணிக்கணக்காய் வரைந்து கொண்டிருப்பார். ஆண்டவர் அறிய ஆரம்பிக்கும்போது இந்த சம்பவம் நடந்தது. அது கொஞ்சம் முன்னாடி. ஆனால் ஆண்டவர் அறியும் போது ரொம்ப வித்தியாசமாக ஆண்டவரை மாற்றிட்டார். அவர் கத்தியோட புரட்டு போய் தேடி விசாரித்த இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் தேவன் அவரை முன்குறித்தபடினால தேவன் அதெல்லாம் தடுத்தார். தடுத்தது மட்டும் இல்லை, நல்லா ரசிக்கப்பட்ட பிறகு அவங்க வீட்டுக்கு பழங்கள், இனிப்பு எல்லாம் வாங்கிட்டு போய் இயேசு என்ன மன்னிச்சார், இயேசு உங்களையும் மன்னிப்பார் சொல்ல தான் வந்திருக்கேன்னு அவர் அங்கே போய் சொன்னார். மதம் மாற்றம் அல்ல, மன்னிக்கக்கூடிய தேவனுடைய சிந்தை ஒருவருக்குள்ளே உண்டாகிறது தான் உண்மையான மனமாற்றம், குணமாற்றம். அவர் ஏன் நான் திடீர்னு நினச்சேன்னா, மனப்பாடமாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். ரோமர் 6, 7, 8 அதிகாரங்கள், 5, 6, 7, 8 இந்த மாதிரி வேத பகுதிகளே. அவருக்கு வயசு நிறையா இருக்கும். இப்போ அவருக்கு 83. அப்போ ரசிக்கப்பட்ட சமயத்தில் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் தான் அவர் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் ஒரு ஓவிய ஆசிரியராக இருந்தார். அவர் ஆச்சரியமாக ஆண்டவர் மாற்றினார். அவர் நினச்சபடியே அவருடைய ஒளி காட்சிகள், அவருடைய சுவிசேஷ ரதம், இதெல்லாம் இந்தியாவிலே பெரிய ஒரு பதிவை கர்த்தருக்காக ஏற்படுத்தினர். தேவனுடைய மக்களை பற்றி நாம் பேச வேண்டும், ஒருவர் பேச வேண்டும். நான் தான் உங்கள்கிட்ட இதெல்லாம் பேசுகிறேன். வீட்டில் பேசும்போது கூட அவ்வப்போது இவர் பேர் கேள்விப்பட்டு அவருடைய சாட்சி நவநீதர்னு கூகுளில், யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா பிரதர் மோகன்சி லாசரஸோடு அவர் பண்ணுற நிறைய உரையாடல் இருக்குது. அவருடைய சாட்சி எப்படி ஏழைகளின் மீது, பட்னினா ஒதுக்கப்பட்டவர் மீது தேவன் அவருக்கு மனதுருக்கத்தை கொடுத்தார், அப்படி ஒரு சாட்சி இருக்குது. யூடியூப்பில் நிறையா இருக்குது. உங்களுக்கு எழுப்புவது தேவைன்னா இப்படிப்பட்ட ஜீவனுள்ள சாட்சியை நீங்கள் பாருங்கள், மற்றதெல்லாம் பார்க்காதீங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது இந்த மாதிரி சாட்சிகளை பற்றி பேசுங்க, உங்களுடைய உள்ளம் எழுப்புதல் அடையும். ஹல்லேலூயா. பைபிளை பற்றி சொல்லியிருந்தேன். இதை எழுதினவர் நம்ம கூட என்ன பண்ணுறாரு இருக்காது. நித்தியமான கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் என்னது? பைபிள். ஆகவே தான் அதை நேசிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அப்போ சில சமயம் எனக்கு யாராவது எழுதுவாங்க, சொல்லுவாங்க, அங்கிள் ஐ ஆம் அடிக்டட் டு பைபிள்னுவாங்க. என்னது? அது ரொம்ப தப்பானது. அந்த வேர்டு பாவத்துக்கு சொல்கிறது. வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, ஐ ஆம் அடிக்டட் டு ஜீசஸ். இந்த பிழையை யாரும் செய்யக்கூடாது. அடிக்ஷன் என்பது தேவனுக்கு எதிரானது, தேவனை துக்கப்படுத்துகிறது. அந்த வார்த்தையை தெரியாமல் கிறிஸ்துவங்க, இளம் விசுவாசிகள் இப்படி பயன்படுத்துகிறாங்க. ஆகவே நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, சத்தியத்தை என்ன பண்ணியிருக்க வேண்டும்? நன்றாக அறிந்திருக்க வேண்டும். உலகத்தில் இதை எதையும் இங்கே நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஜீசஸ் சூப்பர் ஸ்டார்னு வந்துச்சு. உண்மையிலே அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்னுடைய உள்ளம் துக்கப்பட்டது. எல்லாருடைய உள்ளமும் துக்கப்படும். ஏனென்றால் சூப்பர் ஸ்டார் என்பது சினிமா உலகிலே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இயேசு அப்படி சொல்லவே அவசியம் இல்லை. எல்லாம் சொல்கிறாங்க, இப்படி சொன்னால் தான் அவங்க இயேசுவை ஏற்றுக்குவாங்க. கிடையவே கிடையாது. இயேசுன்னு சொன்னாலே அவங்க ரசிக்கப்படுவாங்க. சூப்பர் ஸ்டார்னால் அவங்க வேறு மாதிரி போயிடலாம், மறுதளிக்கிறவராக மாறிடலாம். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பலரோடு கேட்கும்போது ஜாக்கிரதையாக கவனிக்கணும். இப்பொழுது நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமானது மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் யோசுவாவுக்கு அடுத்தபடியாக இருக்குது. யோசுவா 1:1 மோசே மரித்த பின்பு தேவன் யோசுவாவை கூப்பிட்டார். நியாயாதிபதிகள் 1:1 ஒரு நாள் என்ன பண்ணலாம், நீங்கள் முதல் அதிகாரம் முதல் வசனமாக பார்த்துக்கிட்டு போகலாம். பைபிள் வாசிக்க இங்கே எவ்வளோ சொல்கிறோம், திடீர்னு மூடு வராது, பிடிக்காது. ஆனால் அதை எப்படி தாண்டுறதுன்னா,
இந்த மாதிரி வித்தியாசமான முறைகளை பின்பற்றலாம். நீங்கள் முந்தி படித்த பைபிளை கொஞ்சம் நேரம் பெரட்டி பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா நீங்களே அது ஒரு வார்த்தை எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் மூலமாகவே ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. யாராவது பைபிளை வாங்கி பார்க்கலாம். நான் சிலருடைய பைபிளை வாங்கி பார்த்துருக்கேன். அவங்க பைபிளை பார்த்தாலே எனக்கு எழுப்புதல் வரும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவ்வளோ தூரம் அந்த வேதாமத்தோடு அவங்க செலவழிக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. பைபிளே நிறைய குறிப்புகள் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு உள்ளான ஒரு ஆசை, உங்கள் எல்லாருடைய பைபிளையும் வாங்கி பார்க்கணும். இப்பயே ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே தப்புயும். உண்மையாக தான் சொல்கிறேன். இங்கே இருக்கணும் மெதுவாக வாங்கி பார்ப்பேன். பரவாயில்ல, நல்லா எழுதியிருக்காங்க, சீரியஸாக எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இப்போ நியாயாதிபதிகள் புத்தகத்தில் ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை குறித்த பாடங்கள் யோசுவாவிலும் நியாயாதிபதிகள் புத்தகத்திலும் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 1:1 என்ன பார்க்குறோம்? யோசுவா மரித்த பின்பு தேவன் பேசலை, மக்கள் பேசுகிறாங்க. யூதா கோத்திரத்தார் ஆண்டவர்கிட்ட, நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு தலைவர் இல்லை, யார் போகணும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 1 அவன் யூதாஸ் போயிட்டான், அவன் இடத்துல யாரை செலுந்து கொள்ளணும்? அப்போஸ்தலர் எல்லாம் சேர்ந்து ஜோமணும். எல்லாம் ஒன்றாதிகாரம் பார்த்தீங்களா? நீங்களும் இதை கவனிக்கலாம். எல்லா சபையினுடைய தலைவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆவிக்குரிய தலைவர்கள் நீண்ட காலம் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய தலைவருடைய சக்சஷன், அடுத்த தலைவர்களுக்காக அடிக்கடி நம்ம என்ன பண்ண வேண்டும்? செபிக்க வேண்டும். ஆண்டவர் யோசுவாவை போல, மோசேயை போல, இன்னுமாய் எசேக்கியா, எரேமியா போன்ற தீர்க்கதரிசன தலைவர்கள் எங்களுடைய தேசத்துக்கு, எங்களுடைய சபைகளுக்கு, எங்களுடைய பகுதிகளுக்கு என்ன பண்ணுங்க? எழுப்பித்தாங்க. ஊழியம் தேவனுடையது. அவை நாம் செபிக்கும்போது தேவன் அப்படியே எழுப்புவார். நியாயாதிபதிகளின் புத்தகம் அரசன் இல்லாத ஆட்சி. அரசனான ஆட்சினே சொல்ல முடியாது. நோ கிங் ஈரா, ராஜாவே இல்லை. நிறைய இடத்துல பார்க்குறோம், ராஜா இல்லாதது, அங்கே ராஜா இல்லை. அவனவன் தன் வழியாக செய்துகிட்டு இருந்தான். ஒரு லீடர் ஏன் தேவைன்னா, அவங்க தான் மக்களெல்லாம் ஒருங்கிணைத்து வழிகாட்டி தவறாமல் காத்துக்கொள்கிறவர். நீதிமொழிகள் 22:19 தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள், அதுதான் நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு கீவேர்ஸ். நியாயாதிபதிகள் மேலே எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்? நீதிமொழிகள் 22:19. இப்படி ஆண்டவர் வசனங்களை ஞாபகப்படுத்தும் போது நோட்ஸில் எழுதிக்கலாம், பைபிளில் எழுதிக்கலாம், நீங்கள் எழுதுனதை பார்க்கலாம். இப்போ நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இவங்க இப்போ சரியாக தான் பண்ணாங்க. ஆனால் நல்லா பார்த்தோம்னா இந்த புத்தகத்தில் 350 வருடங்கள் இப்படிப்பட்ட ஆட்சி தான். கொஞ்சம் நல்ல காலம், அப்புறம் ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டாங்க. அந்த நியாயாதிபதிகள் ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னா 350 ஆண்டுகள் இந்த ஆட்சி, இந்த மாதிரி ஒரு நிலை காணப்பட்டது. அதை தொடர்ந்த ரூத் புத்தகத்துலேயும் நியாயாதிபதிகள் காலத்தில் அப்படின்னு இருக்கு. இது 7வது புத்தகம். 350 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற சரித்திரத்தை பார்க்குறோம். அதுக்கப்புறம் 2 தலைவர்களை பற்றி பார்த்தோம். சோகமான புத்தகம், இருண்ட காலத்தை எடுத்து சொல்கிற புத்தகம். நியாயம் விசாரிக்கிறவர் ரட்சிக்கிறவன்ற அர்த்தம். ராஜா இருந்தாங்க, தீர்க்கதரிசி இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆசாரியர் இருந்தாங்க, பல தலைவர்கள். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் அவங்க நியாயம் விசாரிக்கிறவராகவும் மக்களை ஒருங்கிணைத்து நடத்துகிறவர்களாகவும் எதிரிகள் கையிலிருந்து விடுவிக்கிறவர்களாகவும் பாதுகாக்கிறவர்களாக இருந்தாங்க. அந்த ஒரு புத்தகத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம் சொல்லப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த புத்தகத்தில் நிறையா தோல்விகள் இருக்குது. பல முறை இஸ்ரவேலர் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்தாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. 13 நியாயாதிபதிகளை குறித்து படிக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். எத்தனை நியாயாதிபதிகள்? ஒரே ஒரு அம்மா, அவங்க பேர் தெபோராள். முதல் 3 அதிகாரத்தில் கானானியரோட வாழ்ந்தனால வந்த வினைகள், விளைவுகள், அதுக்கப்புறம் கானானியரோடு போராடினது, கடைசியில் சீர்கெட்டு மொத்தமாக கெட்டு போனது. எந்த அளவுக்குன்னா, தேவன் எடுத்து கொடுத்த கோத்திரத்தாரே ஒருவருக்கொருவர் பயங்கரமான வெறிச்செயலை செய்து சொல்லக்கூட முடியாத பாதிப்பு வந்தது. அதுக்கப்புறம் தான் ரூத் ஆரம்பிக்குது. எப்படி இதை ஞாபகம் வைக்கிறதுனா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்முடைய உள்ளம் எப்படி இருந்துச்சுன்னா, கானான் தேசத்தை போல் இருந்தது.
கானான் தேசத்துக்கு தான் தேவன் ஆபிரகாமை அழைத்து கொண்டு போவேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அந்த கானான் தேசத்தில் பின்னாடி பார்ப்போம், கானானியர், எபூசியர், ஏத்தியர், கிர்காசியர், பெலிஸ்தியர், அம்மோனியர், எமோரியர், மோவாபியர், இப்படிப்பட்ட இந்த வருஷம் பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்கணுன்னு ரொம்ப கருத்தாக ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும். இதை செய்கிறது ஏதோ விளையாட்டு அல்ல, வேடிக்கை அல்ல. எப்படியாவது நீங்கள் இயேசுவை அறியணும், வேதத்தை அறிஞ்சு இயேசுவின் சத்தியங்களை விளங்கி கொள்ளணும். அதுக்காக வேண்டி தான் இந்த பாடம் கற்பிக்கப்படுகிறது. ஏனென்றால் கானான் தேசத்தை தெரிந்து கொண்டு முதலாவது அங்கிருந்த ஜாதிகளை என்ன பண்ணுகிறார் தேவன்? யோசுவாவின் காலத்திலே அவங்க எல்லாத்தையும் அழித்து பெரும்பாலும் துரத்திட்டார். இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம கடந்த கால பாவம், துன்மார்க்கமான வாழ்க்கை, விக்கிராராதனை எல்லாவற்றையும் தேவன் அகற்றி விட்டார். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் இரத்தத்தால், சிலுவை மரணத்தினாலே வெற்றி சிறந்து நமக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டாமா? ஏன் சொல்லனா, என்னமோ சொல்ல போகிறாங்களே ஆச்சரியமாக இருக்குன்னு தான் சொல்ல. ஆனால் இதுதான் சத்தியம். நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே கானான் தேசம் இருக்குது. அது கானான் தேசம் விடுவிக்கப்படுறதுக்கு முன்னாடி பேர் தான் இருந்துச்சு. உள்ளே இருந்தது பூரா விக்கிர வணக்கத்தார், வேசி மார்க்கத்தார், அழிக்கிறவர்கள், இவங்க தான். அத்தனை பேரும் அப்படி தான். ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் பாவமே செய்ய முடியாமல் நம்ம கிடையாது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் நாமே வஞ்சிக்கிறவர்களார். அதுதான் 1 யோவானில் பார்க்குறோம். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பாவம் சிலருக்கு ரொம்ப இருக்கலாம். அப்போ ஆண்டவர் ஏன் அப்படி விட்டு வைக்கிறாருன்னா, ஏன் பாவ சன்மையை அழிக்கலை? நமக்குள்ளே தான் இருக்குது. ஆண்டவர் சந்திக்கிறவர் அங்கே தான் இருக்குது. திடீர்னு கோபம் வருது, பல்ல கடிச்சிட்டு பேசுகிறோம், வைராக்கியமாக இருக்கும், எரிச்சல் அடைகிறோம். யாருக்கும் தெரியாமல் நம்முடைய உள்ளத்தில் மிக அசுத்தமான படங்கள் கற்பனையாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுலேருந்துலாம் ஆண்டவர் வெற்றி கொடுத்துருக்காரு, ஆனால் அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்க தான் கானானியர், அமலேக்கியர், மோவாபியர், அம்மோனியர் போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நம்முடைய உள்ளத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தவங்க. அவங்களெல்லாம் மன்னிச்சிட்டார். கொஞ்சம் இருக்காங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார்? இஸ்ரவேல்கிட்ட என்ன எதிர்பார்த்தார்? இவங்க இருக்காங்க, நீங்கள் அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது, அவங்க வழியிலும்படி போகக்கூடாது, நீங்கள் அவங்களுக்கு எதிரியாக இருக்கணும், அவங்கள தடுத்து நிறுத்தணும், அவங்கள துரத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அவங்க கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன். துரத்தலைன்னா நீங்கள் என்ன அர்த்தம்? அவங்களோட சேர்ந்துடுறீங்க, கூட்டு சேர்ந்துடுறீங்க. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நீங்கள் இருந்தாலும் என்னுடைய கோபத்திற்கு பாத்திரமாக நீங்கள் இருப்பீங்க. அதை போல தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க வாழ்க்கையில். சில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, அபிஷேகமே பெற்றிருக்கிறாங்க. மாம்சத்தின் கிரிகள்னு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவங்களாம் உள்ளே தான் இருக்குது. அதோட கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்கிறது ரொம்ப அவசியம். உலகத்தில் இருக்கவனை மாதிரி தான் சபை மாறிக்கொண்டே இருக்குது. சபையில் இருக்கிற மாதிரி உலகம் ரொம்ப மாறலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலக பிரகாரமான கலாச்சாரம், லைஃப் ஸ்டைல், அவங்க தோற்றம், அவங்க நடவடிக்கை, அவங்களுடைய நடை உடை பாவனை, ட்ரெஸ் எல்லாமே அவங்கள போல தான் இருக்குது. இதை தான் ஆண்டவர் வெறுக்கிறார். அதனால தான் ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டாங்க. வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பெந்தை கோஸ்து பார்த்துருப்பீங்களா? தப்பு இல்லை, நல்ல நல்ல கருத்து தான். நான் உலகத்தார் மாறி இல்லை, நாங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறோம், ரொம்ப பரிசுத்தமாக இருக்கோம், பெருமையோடு அப்படி சொல்கிறாங்க. ஒயிட் ஷர்ட் போட்டால் எனக்கு என்ன, ஒரு நாள் கேட்டாங்க ஒரு கூட்டத்தில், வாலிபர் கூட்டத்தில், இந்த வெள்ளை சட்டை போடுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கலர் சட்டை தான் நல்ல இப்போ இன்றைக்கி வெள்ளை போட்டிருக்கேன். இது சண்டே ஒயிட், மினிஸ்டர் ஒயிட் மாதிரி சண்டே ஒயிட். ஏன் ஒயிட்னா கலர்னால மற்றவங்களை கவரக்கூடாது, சரி ஒயிட். ஆனால் இவங்க எனக்கு ரொம்ப சிக்கலான இடம். வாலிப பையங்க பிள்ளைங்க இந்த மாதிரி நல்ல கேள்வியை கேட்பாங்க. ஜோம் பண்ணிகிட்டே நான் எப்படி உங்களுக்கு பதில் சொல்லன்னு தெரியலையே. நானே ரொம்ப கலர் அங்கே இருக்க சிலர் போடுறாங்க, அந்த மாதிரி போடவே மாட்டேன். முந்தி போட்டேன், அதையும் விட்டுட்டேன். டிவிக்கு போடணும்னாங்க, என்னெல்லாம் விட முடியுமோ விட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ நான் சொன்னேன் ஒரு விளக்கம், வெள்ளை சட்டைன்னா எனக்கு என்ன புரியுதுன்னா, சீக்கிரம் அழுக்காயிடலாம், சீக்கிரம் என்ன பண்ணிடலாம். அதனால் கலர் சட்டை போட்டால் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கலாம், வெள்ளை சட்டை போட்டால் ரொம்ப ஜாக்கிரதையாக, அதுக்கு அடையாளமாக போட்டால் ஓகே, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஏன் அதை சொல்கிறேன்னா, தேவன் நமக்கு கொடுத்த கானான் தேசம் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய தன்மை, அது பரிசுத்தமாக இருக்குது. பரமண்டல ஜெபத்தில் ஒரு சின்ன வாக்கியம் இருக்குது, உம்முடைய நாமம்
என்னுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்த அந்த தன்மை வெள்ளைச்சட்டையை போல பரிசுத்தமாக காக்கப்படணும். ஆனால் இவங்க கானானியை போல வாழ்ந்தது மட்டும் இல்லை, அவங்க முறைகளை பின்பற்றினது மட்டும் இல்லை, அவங்களோட உறவாடின உடனே தேவன் அவங்கள கொண்டே அழிச்சார். அதான் பயங்கரம். ஒடுக்கப்படுறாங்க, அப்புறம் கூப்பிடுறாங்க ஆண்டவர்கிட்ட. 2க்கும் 3க்கும் இடையில முறையிட்டு கூப்பிடுறாங்க. 2ஆம் அதிகாரத்தில் சத்தமாக அழுது கேட்குறாங்க. அதனால் அதுக்கு பேர் போகிம்னு சொல்லுது. என்ன கிம்? போகிம்னா அழுது சத்தமாக எல்லாரும், ஆண்டவரே இவ்வளோ பாவம் செய்தமே எங்களுடைய மன்னியும். எழுப்புதல் வரும்போது பிரசங்கமே இல்லாமல், பாட்டு இல்லாமல், லீட் பண்ணுறவங்க இல்லாமல் மக்கள் அழுதுகிட்டே இருப்பாங்க. பாவ உணர்வு வருவதனால் போகிம் திருப்பி வரப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். திடீரென்று வரும். அப்போ தான் மக்கள் மனம் திரும்ப முடியும். ஆண்டவர் ரட்சகர் எழுப்பி அவங்கள அனுப்புகிறார். அப்புறம் எல்லாம் அமைதியாக இருக்குது. அந்த தலைவர் மரித்து போகிறார். அடுத்து இதே மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் சுற்றுவட்ட நிகழ்ச்சிகள். அடுத்து பாருங்கள், 2 முக்கியமான ஆவிக்குரிய தலைவர்கள்னு சொல்ல முடியாது, ஆனால் பாடங்களை படிக்கலாம். ஏன் அப்படின்னா, கிதியோன் இதுதான் காமனாக எல்லாருக்கும். நம்ம சபையில் கூட கிதியோன் பேரை வச்ச தம்பிகள் இருக்காங்க, சாம்சன்றவங்க இருக்கிறாங்க. நல்ல பேர் தான், பைபிளில் இடம்பெற்றிருக்கு, எபிரேயர் 11 லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் இது எச்சரிப்பு. கிதியோனை ஆண்டவர் ஆச்சரியமாக பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்தினார்? கேட்டதெல்லாம் செய்கிறார். அடையாளம் கேட்குறாரு, ஆண்டவர் செய்கிறார். தோலை போடுறேன், அது மட்டும் நனைஞ்சிருக்கணும், சுற்றி வெட்டாந்தரையாக இருக்கணும். அடுத்த நாள் நான் தோலை போடுறேன், அது மட்டும் நனையக்கூடாது, எல்லாம் பனி பெய்யணும், எல்லாம் ஈரமாக இருக்குது. தோல் மட்டும் என்ன பண்ணல, ஆண்டவர் கிதியோனை அவ்வளவு நேசித்தார். பெரிய காரியங்களை கிதியோன் மூலமாக செய்தார். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் முதலாவது வந்த பாடல்களில் நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். 14-15 வயசாக இருக்கும்போது எமிலனன் தான் அந்த பாட்டை கட்டினாங்க, எழுதினாங்க, பாடினாங்க. கிதியோன் வீரமாய் எழுந்தான், அல்லேலூயா. 300 பேர் கூட்டம். அப்படி தான் 440 மிஷினரியை எஃப்எம்பிவியில் வெவ்வேறு மாநிலங்களுக்கு அனுப்புனாங்க. இப்போ இதை பார்க்கும்போது மேப்பும் பார்ப்போம். இப்போ இதை மட்டும் முதல்ல பார்க்கலாம். கிதியோன் வரலாறு, சிம்சோன் வரலாறு. கிதியோன் இவ்வளோ வெற்றியை முடிச்சுட்டு கடைசியில் இஸ்ரவேலரை விக்கிர ஆராதனைக்குள்ளே நடத்துகிறான். எவ்வளோ பெரிய அதிர்ச்சி பாருங்கள். அடுத்து சிம்சோன் அவ்வளோ வீர செயல்களை செய்து இச்சையினால் அவன் பாதிக்கப்பட்டு அடிமை எத்தனையோ முறை தப்பிக்க ஆண்டவர் உதவி செய்கிறாரு. ஆனால் கடைசியிலையும் அதே மாதிரி போனனால நம்முடைய ஆவிக்குரிய ரகசியத்தை யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அவன் நசரேய விரதம் செய்தவனாக இருந்தான். ஆனால் சொன்னனால பாவம் 2 கண்களை என்ன பண்ணிட்டாங்க, பிடுங்கிட்டாங்க. நான் சொன்னேன், இஸ்ரவேலர் எதிரிகளோட என்னெல்லாம் தொடர்பு கொண்டாங்களோ அவங்கள கொண்டே தேவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். இங்கே இருக்க நம்ம எல்லாரும் விசேஷமாக வாலிக பையங்க பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப மாயையான ஒரு காலத்தில் இருக்கோம், வஞ்சகமான காலத்தில் இருக்கோம். நல்ல நண்பர்கள் போல் பழகுவாங்க, எத்தனையோ காரியங்களை செய்வாங்க. ஆண்டு அறியாதவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சர்ச்சுக்குவானா வருவாங்க. ஆனால் அவங்க மூலமாகவே நிறைய தீமைகள் உண்டாகும். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் பிரகாஷ் ஏசோடியான் என்ற அவர் சிறந்த ஊழியக்காரர், அவரோட சேர்ந்து ஊழியம் செய்ய ஆண்டு கிருபை கொடுத்தார். அவர் ஒரு சம்பவத்தை சொல்லி கொண்டிருந்தார். ஒரு பொண்ணு இதை போல் ஒரு வலையில் சிக்கி விட்டாள். ஆனால் சிக்கும்போது வலைன்னு தெரியல, கண்ணின்னு தெரியல. அப்படி அவன் இப்படின்னு ரொம்ப பாராட்டி கொண்டே இருந்தானான். நான் கொஞ்ச நாள் கழித்து அண்ணனை பார்த்துருக்காரு, எழுதி கொடுத்துருக்கேன். என்னென்னா, என்னை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ கொடுமைப்படுத்தி பல வன்முறையான காரியங்கள் என்ற சரீரத்தில் அவன் செய்தான். அப்போ எத்தனை முறை சொன்னாங்க, யாரை ஆண்டு வேண்டாண்டாரோ அவரோட சம்பந்தம் கலந்தா இன்னொருவரை கொண்டு இல்லை, அவங்கள கொண்டே தேவன் நியாயம் தீர்ப்பார். ஜாக்கிரதையாக இருக்கணும், உறவுகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஞானமாக இருக்கணும். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது, சிம்சோனுடைய கண்கள். ஆனால் கடைசி வேளையில் சிம்சோன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே ஒரு விஷயம் மாத்திரம் என்ன நினைத்தரணும். தூண் அவ்வளோ பெரிய தூண், தேவ ஆவி மேலே வந்தனால தூண் இடிஞ்சனால அத்தனையும் அடிஞ்சு போனது. வேதம் சொல்கிறது, அவன் உயிரோடு இருக்கும்போது கொன்னதை பார்க்கல, அவன் மறிக்கும்போது மடிந்தவர்கள் ஏறணும். இதெல்லாம் எச்சரிப்பு, ஒரு வீர தீர செயல் மட்டும் இல்லை, எச்சரிப்பு. இந்த பாருங்கள், இந்த படம் இதுதான் அந்த மேப்.
மேப்பில் நிறையா 12 கோத்திரங்கள் பேர் இருக்குது, லேவி இருக்காது, மனாசே எப்ராயிம் இருக்கும். இது எப்படி விளங்கிக்கணும்னா, ஒரு மனிதன் ஆபிரகாமை தேவன் அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். முதல் வாக்குத்தத்தம், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அப்படி போகும்போதே கொடுத்த இன்னொரு வாக்குத்தத்தம், நான் உனக்கு சந்ததியை ஏற்படுத்துவேன், உன்னுடைய சந்ததிக்கு இப்போ நீ போகிற தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன். பைபிளில் முழு படமும் முழு பிக்சரும் நம்ம பார்க்கணும். ஆனால் கொடுக்கும்போது இந்த பிரிவு வரதுக்கு முன்னாடி யோசுவாவில் என்ன இருந்துச்சுன்னா, யோசுவா கொஞ்சம் முன்னாடி எல்லாம் சுதந்திரிச்சாங்க. இப்போ கானான் தேசம் ஜனம் முழுவதுக்கும் ஒரு தேசம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பிரித்து கொடுக்குறார். இதை பற்றி யோசிக்கும்போது நம்ம தேசம் இந்தியா தேசம்தான் சொல்கிறோம். நிறையா ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா? ஞாபகம் இருக்குது? ஏதாவது ஸ்டேட் இருக்கா? ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப். அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. மேப் இருந்துச்சுன்னா பைபிள் பக்கத்துலேயே வச்சுக்கணும், அதை தொட்டுக்கிட்டே இருக்கணும், விரலை வச்சு இப்படி சும்மா தடவிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்? நீங்கள் தேவனுடைய விரலாக இருக்கீங்க. மேப்பில் விரலை தடவி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கை வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா, தேவன் அந்த மாநிலத்தில் செய்கிறத உங்களுக்கு நியூஸ் அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். தேவன் இடத்தை நேசிக்கிறார். இன்னைக்கு காலையில் பேசினேன், ஆண்டவர் காட் கிரியேட்டட் ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பூகோளத்தை தான் படைச்சேன், சரித்திரம் இல்லை. வெறும் பூகோளம் தான். ஆனால் ஒரு மனிதனை படித்து உள்ளே வச்சப்போ அது என்ன ஆயிடுச்சு? சரித்திரம் ஆயிடுச்சு. அதனால்தான் சரித்திரமும் பூகோளம் எப்பவும் சேர்ந்தா இருக்கும். தனி சப்ஜெக்டாக படிக்கலாம். அப்போ அவங்களுக்கு கொடுத்த உடனே இவங்க தான் அங்கே இருந்தவங்க. ஒரே ஒரு நிமிஷம் சேர்ந்து படிச்சிருவோம். நம்பர் 1, எமோரியர், அம்மோனியர், மோவாபியர், எபூசியர், பெரிசியர், ஏவியர், அமலேக்கியர், கிர்காசியர், கேனியர். இவ்வளோ இருக்கு. இவங்க வேலையை தேவனுக்கு எதிரானது, தேவன் வேண்டான்னு சொன்னதை அதிகமாக செய்கிறது. இவங்களெல்லாம் அடித்து நொறுக்கி விரட்டி கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வச்சுருந்தார். எதுக்குன்னா, இஸ்ரவேல் மக்கள் வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளிகள். அவர்களுக்கு எதிராக நிற்பாங்களா, அவங்கள விரட்டுவாங்களா, நான் அவர்களுக்கு உதவி செய்வேன். ஆனால் அவங்க செய்யலை. நான் சொன்ன மாதிரி அவங்க வழிகளை பின்பற்றி அவங்களோடு கூட சம்பந்தம் கலந்து இது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றது ரொம்ப நல்லது. ஆனால் உள்ள இந்த மாதிரி தவறான பாவம் நிறைந்த தன்மைகளுக்கு இடம் கொடுத்தோன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு இடம் விடாதிருங்கள். அதே போல் மாம்சத்தின் கிரியைகளை நாம் எதிர்க்க வேண்டும். அப்போ எதிர்க்கும்போது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவாகும். அப்போ நம்முடைய உள்ளத்தில் கானான் தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் விரட்டி மேற்கொண்டு வெற்றி வாழ்க்கை வாழும்போது அவங்களுக்கு இளைப்பாறுதல் இருந்தது. அழகான வார்த்தை. 40 ஆண்டுகள் தேசம் அமைதலாக இருந்தது. 80 வருஷமாக அவன் ஒரு இடத்துல இருக்குது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்கிறது தோல்விக்கு அடையாளம் இல்லை. நீங்கள் போராடுகிற அளவுக்கு பாவத்தை எதிர்க்கலைன்னு எபிரேயர் 12 நம்ம வாசிக்கிறோம். பாவத்தை எதிர்க்கிறது, பிசாசுக்கு எதிராக நிற்கிறது சும்மா சந்தோஷமாக அமைதியாக இருக்கிறதில்ல. ஒரு பக்கம் அந்த போராட்டம் கண்டிப்பாக அவசியம். அந்த போராட்டம் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு இளைப்பாறுதல் இருக்கும். கானான் தேசத்தை சிலர் பரம கானான்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அது எப்படியோ வந்துருச்சு, அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா கானான் தேசத்தில் பாவிகளை அக்கிரமக்காரரை விரட்டினாங்க. பரலோகத்தில் ஒருபோதும் பாவிக்கு இடமே, அங்கே இருக்கவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், தேவதூதர்கள், ஒளியிலுள்ள பரிசுவாண்டி ஐக்கியம். அது எப்படியோ சொல்லிவிட்டாங்க. கானான் தேசம் என்றது ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றி இளைப்பாறுதலை காட்டுகிறது. இந்த கருத்து புரிஞ்சதா? புரிஞ்சவங்களாம் ஒரே ஒரு முறை என் கூட சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்களா? ஏன் இப்படி வேதத்தை போதிக்கும்போது இடையில அல்லேலூயா சொல்லணும்? அதுக்கும் வசனம் இருக்குது. போதிக்கும் போது இடையில கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும், மகிமைப்படுத்தணும். அப்போ நான் அந்த விரட்டுறதை பற்றிலாம் சொன்னேன். 2வது அதிகாரம், ஒரே ஒரு நிமிஷம் 2வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளும். 2வது அதிகாரத்தில் யோசுவாவினுடைய முடிவை பற்றி இருக்குது. 2வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். 2வது அதிகாரத்தில் நியாயாதிபதிகள் புத்தகம் முழுவதுக்குமான சுருக்கம் 2வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் செய்திகள் கேட்கும்போது பார்க்கும்போது தலைப்பு செய்திகள்னு சொல்லுவாங்க.
அப்புறம் செய்தி சுருக்கம்னுவாங்க. இந்த 2வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். என் கூட சேர்ந்து பாருங்கள் பார்ப்போம். நியாயாதிபதிகள்ன்ற வார்த்தை 16வது வசனத்தில் வருதான்னு பாருங்கள். 16 அது 2வது அதிகாரம் தான் போகிம். 16ல் நியாயாதிபதிகள் இருக்கா பார்த்தீங்களா? இருக்கா? 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 17வது வசனத்தில் இருக்கா? இருக்கு. 18ல் ஒரு இடம் இருக்கா? எத்தனை இடம் இருக்கு? ரைட். 19ல் 18ல் 3 முறை இருக்கு. 19 ஒரு முறை இருக்கு. 4 அதுக்கு முன்னாடி 2 6 முறை நியாயாதிபதிகள்ன்ற வார்த்தை இந்த அதிகாரத்தில். பைபிள் படிக்கும்போது இப்படி தான் படிக்கும். சும்மா வாசித்து சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசித்து விட்டேன். வாசிக்கும்போது குறிக்கணும். அது எதை காட்டுதுன்னா, நீங்கள் வேதத்தை அன்பாக நேசிக்கிறீங்க. உங்கள் பாட புஸ்தகத்தை போல் வேதத்தை நேசிக்கிறீங்க. அதுக்கும் அதிகமாக நேசிக்கிறீங்க. நான் படிக்கும்போது நல்லா உட்காந்து படிப்பேன். ஆண்டோடைய பெரிய கிருபையினால் படிக்கிறது தான் எனக்கு வேலை. பிரைஸ் தி லார்ட். கருத்தாக படிப்பேன். பல முறை எழுதி பார்ப்பேன். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்ச பிறகு தான் தெரிஞ்சது, ஏதோ அதில் டாக்டரில் பெரிய பெரிய டாக்டராக வரணும்னு ஆர்டர் வைக்கலை. நல்லா கற்றுக் கொடுத்து பைபிளை என்ன பண்ணு, நீ மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடு. அதுலேயே விருப்பமான படங்களை அதிகமாக படிச்சு அதே மாதிரி பைபிளை நீ சொல்லிக் கொடு. அதான் என்னுடைய ஊழிய அழைப்பு. இன்றைக்கி வர கத்தர் கொடுத்ததை ரொம்ப பத்திரமாக காத்து கொண்டு வரேன். பிரைஸ் தி லார்ட். இவங்க கூட வரவங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஜான் அப்பச்சேப்பன் நம்ம கூட இருந்தவங்கள அடிக்கடி யோசிக்கிறோம். அவங்கள பற்றி மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணணும், பேசணும். அப்போ அவர் பைபிள் நான் வச்சுருக்கேன். போன வாரம் கூட எடுத்து பார்த்தேன். இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய சொத்து. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தவான்களை பற்றி பேசினா தான் நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு பாவத்தை பற்றிய ஒரு எதிரான வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. எதிரான வைராக்கியம். அதே சமயத்தில் தெரியாமல் மாட்டுறவங்க ரட்சிக்கப்படணும். உடைந்து அழுதுகிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அழுது கண்ணீர் வர்றதில்ல. கொஞ்ச நேரம் தேம்பி தேம்பி இந்த சின்ன பிள்ளைகள் அழுது போல் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் ரட்சிக்கலைனா, நீர் வெளிப்படுத்தலைன்னா அவங்களுக்கு தெரியாத ஆண்டவரே கிருபையாக இறங்கி ரட்சியும். அப்படி ஜெபம் பண்ணணும். ஆண்டு இந்த ஜெபத்தை கேட்பார். உங்களை ஆத்துமா ஆதாய வீரராக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், பொல்லாப்புன்ற வார்த்தை 10 முறை வருது. 10 முறை இவர் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பி செய்தாங்க. 43 முறை திரும்பி பாவத்துக்கு போயிட்டாங்க. திருப்பி தேவனுக்கு விரோதமாக போயிட்டாங்க. 7 முறை விடுதலை, மீட்பு, ரட்சிப்புன்ற சம்மந்தப்பட்ட வார்த்தை 7 முறை வருது. ரொம்ப போயிட்டா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, போனால் போய்க்க அப்படி விட்டுறாரு. ரோமர் 1ல் கேடான சிந்தைக்கு, இச்சை ரோகங்களை பற்றி சொல்லிட்டு கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தாருன்னு வார்த்தை. பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த அதிகாரத்தை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவரே கிருபையாக இறங்கி கடைசி காலத்தில் ஏராளமாக கிருபையை இறக்கத்தை அனுப்புங்க ஆண்டவரே. அவங்க உங்களுக்கு விருப்பமில்லாமல் செய்கிறாங்க, இறங்குங்க, அவங்கள விடுவீங்க, அவங்கள தப்புவீங்க, ரட்சிங்க. நல்ல ஜெபத்தில் பண்ணோம் 3 வார்த்தை. இயேசுவே இறங்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசுவே ரட்சியும், இயேசுவே இடைப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எப்படி போகிறவங்களாம் ஆண்டவர் பிடிச்சிருக்காரு. என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்கிற ஒரு சாட்சியை நான் நினைவு கூறேன். அவங்க வாலிப பிரயத்தில் இருக்கும்போது சினிமாவுக்கு போவாங்க. அப்போ இவ்வளோ மோசமாக கிடையாது. அவங்க பார்க்க போகிறோன்னா ஏதோ பொழுதுபோக்கு இல்லை, எப்படி எடுத்திருக்கான் அதெல்லாம் பார்க்க போங்க சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படின்னா இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால சொல்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, நான் எப்படின்னா நான் முதல் நாள் படம் வந்து முதல்ல தியேட்டருக்குள்ளே போகணும், அதுதான் அவங்க விருப்பம். அவங்க அதனால் எப்படியாவது நுழைஞ்சு தேவைப்பட்டால் டிக்கெட்டுக்காக தோல்லையே அனுப்பி டக்குன்னு டிக்கெட் வாங்க கவுண்டர் முன்னாடி குதிச்சு டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்க சொன்னது உண்மை. ஆனால் அவங்கள ஆண்டவர் ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார்னா, ஒரு நாள் டிக்கெட் வாங்க போயிட்டு இருந்தாங்க ஒரு 2-3 பேர். திடீர்னு எல்லாம் முன்னாடி தானே யோசிப்போம். ஒரு கரம் அவங்க தோளில் தட்டி இறுக்கி பிடிச்சு வேகமாக இழுத்து கொண்டு போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். யாரோ ஒரு தெரிஞ்சவர், அவர் யார் என்னன்னு கூட தெரியாது, பிடிச்சி வெளியே கொண்டு போய் அவர் நைட்டு வீட்டுக்கு வா. வாட் இஸ் ராங் வித் மூவிஸ்? சினிமாவில் என்ன தவறுக்குன்னு ஒரு புஸ்தகம், ஒரு அருமையான ஜான் ஆர் ரைஸ்னு ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட் பரிசுத்தவன், அது புக் எழுதியிருக்கார்.
சினிமாவில் என்ன தவறு? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்க தான் எனக்கு தகப்பனாக இருந்து ஆவிக்குரிய காரியம்னு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. பைபிள் எப்படி படிக்கிறது, எப்படி குறிக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் சிலர் ரொம்ப நேசிக்கிறதுனால அக்கினியிலிருந்து பிடித்தெடுக்கிற மாதிரி. நீங்கள் அது மாதிரி யாராவது கவனிக்கலாம், விசுவாசிங்க. சர்ச்சுக்கெல்லாம் வந்துட்டு போவாங்க, அவங்க க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா எங்கேயாவது பாவத்துக்குள்ளே இருப்பாங்க. அவங்கள தூக்கி எடுக்கணும், போவிடாமல் தடுக்கணும், அவங்கள மாற்றணும், விடுவிக்கணும். நம்முடைய ஊழியம் விடுவிக்கிற ஊழியம். 7 முறை கர்த்தருடைய ஆவின்னு வந்திருக்கு. அப்புறம் அடுத்த ஸ்லைட் இதில் ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் 13 பேர் இருக்காங்க. 13 பேர் ஒரே ஒரு முறை சேர்ந்து வாசிருவோமா? ஒத்னியேல், ஏகூத், சம்கார், தெபோரால், பாராக், கிதியோன், தோலா, யாவீர், யப்தா, இப்சான், ஏலோன், அப்தோன், சிம்சன். படிச்சுட்டு இதுக்கு ஹிஸ்டரி படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. பைபிள் எழுதியிருக்கு. தேவன் நம்மளெல்லாம் நினச்சி தான் இந்த பேரெலாம் அப்பயே எழுதி வச்சிருக்கார். இதெல்லாம் உனக்கு எச்சரிப்பு, விபத்து நடக்கும் பகுதி, விபத்து, மெதுவாக போவோம், வேகமாய் செல்ல வேண்டாம், கவனமாய் இருங்கள், ஒதுங்கி போங்கள். இவங்க அத்தனை பேரும். தெபோரால் ஒரே ஒரு அம்மா தான் கடைசி வரை தாயாக இருந்தாங்க. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும். தெபோரால் மென்டர் அண்ட் மதர். சொல்லுங்கள் பார்க்கலாம். மென்டர். மென்டர்னா ஒருத்தருக்கு உட்காந்து சொல்லி கொடுக்குறது. ஒரு நாள் 2 நாளைக்கு இல்லை, பல ஆண்டுகளாக. அப்படி தான் அருமையான பாஸ்டர் தீமோத்தி இள வயது பள்ளிக்கூடத்து மாணவனாக இருந்த நாள்லேருந்து எனக்கு தெரியும். 25-30 ஆண்டுகளாக ஒரு ஆளுக்கு மட்டும் மற்றவனுக்கு ஆயத்தம் பண்ணுற மாதிரி உட்காந்து சொல்லி கொடுத்துருக்கேன். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் உதவி செய்திருப்பாங்க, நானும் உதவி செய்தேன். ஆனால் டியூஷன் எடுத்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஜான் அப்பச்சப்பன் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அருமையான சுருளினான் ஐயாவுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். எல்லாரும் என்னை போல் ஊழியத்தில் எழும்பணும். முன்னேற ஊழியத்துக்கு வராமல் இருக்கலாம். ஒருத்தருக்கு நீங்கள் உட்கார வச்சு பொறுமையாக அவங்க பேசுகிறத கேட்டு அவங்கள செய்ய வச்சு, ஜெபம் செய்ய வச்சு, சொல்லி கொடுத்து உருவாக்குற ஊழியம் நித்தியத்துக்கு பரிசுத்தமாக அநேகரை என்ன பண்ணோம். அது ஒருவேளை ஆண்டவங்கிட்ட பேசலாம். ஊழியம் செய்கின்ற விருப்பத்தை ஆண்டு கொடுத்துருக்குறேன். என்ன செய்யணும் நீங்கள் யோசித்து கேட்டுட்டு இருப்பீங்க ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஒரு இடத்துல பேசுகிறார். எனக்காக நிறைய காரியத்தை செய்யலாம். மேடைக்கு வராமலே, மைக் பிடிக்காமலே, வெளியே தெரியாமலே நிறைய காரியத்தை நீ செய்யலாம். ஊழியக்காரன் நீ உருவாக்கலாம் அப்படி என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன். இப்போ பாருங்கள், எனக்கு தெரியாது இப்படிலாம் ஊழியத்துக்கு வருவாருன்னா தெரியாது. ஆனால் ஆண்டவர் இங்கேயே கொண்டு வந்துட்டாரு. பிரைஸ் தி லார்ட். இது மாதிரி நிறைய பேர் எழும்பணும். இது எனக்கு சந்தோஷம்தான். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் 1-2 தான் இருக்காங்க. ஒவ்வொரு சகோதரியும் யாரெல்லாம் டீச்சர் வேலை பார்க்குறாங்களோ தயவுசெய்து தெரிஞ்சுக்கிறதுக்காக டீச்சராக இருக்கவங்க கை தூக்கி காமிக்க பார்ப்போம், சும்மா பார்த்துக்கிறது. ஓ, நிறைய கையில் பாடும், நிறைய கை. தேங்க்யூ. உங்களுக்கு எதுக்கு ஆண்டவர் டீச்சர் ஊழியம் கொடுத்தாருன்னா சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை. வேதாமத்தை நீங்கள் படித்து கரைச்சி குடித்து நிறைய பேருக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்கு. இதுவரை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா நீங்கள் ஆண்டு கொடுத்த டீச்சர் உத்தியோகத்தை சரியாக ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் பயன்படுத்தலை. சில நல்ல ஆசிரியர்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க பொறுப்பில் கொடுக்கப்படுற மாணவ மாணவியர்களை அவங்க தனியாக சந்தித்து ரொம்ப நேரம் செலவு பண்ணி அவங்கள கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி சீஷர்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்டவங்க இங்கேயே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் செய்யலாம். இப்போ உலகம் மாதிரி ஏன் சபை மாறிச்சுன்னு சொல்கிறோன்னா, ஆவிக்குரிய உண்மை உள்ளான வாழ்க்கை. உலகம் எப்போதுமே வெளித்தோற்றம். உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய நடத்தையை, உங்களுடைய கீழ்ப்படிதலை, உங்களுடைய தாழ்மையை இன்னொருத்தருக்கு மெதுவாக பல மணி நேரங்கள் செலவழித்து ஒருத்தருக்காக 10,000 பேர் வராங்க பாடுங்கன்னா பாடுவாங்க 10. அவங்க ஒரு நாள் பூரா பாடணும். பாட்டில் பிரயோஜனமே கிடையாது. அது ரசிப்பது தான். கற்றுக் கொடுப்பது விசுவாசத்தில், நீதியில், பரிசுத்தத்தில், அர்ப்பணிப்பிலே நிலைநிறுத்துகிறது. பாட்டு வேண்டாம் அவசியம் சொல்லவே மாட்டேன். நான் ரசிக்கப்பட்ட காலத்தில் அதுக்கப்புறம் நல்ல எழுப்புதல் வந்தப்போ சில பாடல்களை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கி தான் சொல்கிறேன். அது என்னுடைய தனி உபயோகத்துக்கு அதை அப்படியே வச்சாச்சு. பிரைஸ் தி லார்ட். நல்ல வேலையை கற்றுக் கொடுத்தார். மெடிக்கல் நல்ல வேலை, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா படித்து ஆண்டவர் கொடுத்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். எப்பயாவது சொல்லியிருப்பேன். 14 வயசுலேயே நான் சர்ச்சில் வயலின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் அக்கார்டின் போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறம் கிட்டார் நிறைய வருஷம். 90லலாம் நான் தான் கிட்டார் போடுவேன், நான் தான் ஆரம்பிச்சப்போம், நான் தான் பாட்டு, நான் தான் ஆராதனை, நான் தான் பிரசங்கம், நான் தான் முடிவு வச்சப்போ, நான் தான் ஆசீர்வாதம். நல்லாவா இருக்குது? ப்ரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் ஆண்டுட்டு கொடுத்தா நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. ப்ரைஸ் தி லார்ட். நல்ல சாட்சி, மேகம் போன்ற திரளான சாட்சி. எதை பிடித்து கொண்டிருக்கிறோமோ ஆண்டவரை கேட்பார், விட்டுருன்ட்டு. விட்டோன்னு ஐயோ இழந்துட்டேன் இல்லை, என்னை விட சிறந்த மக்களை கொண்டு வந்துருக்கேன். அங்கே இருக்கார் பேர் எடிசன். கிட்டாரில் சும்மா 1-2 தான் சொல்லி கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அவங்க வளர்ந்து வரும்போது பெரிய சந்தோஷம். நம்மை விட மற்றவர்களை அதிகமாக யோசிப்பது, நம்மை விட மற்றவர்கள் விரிவாய் பயன்படுவதை குறித்து சந்தோஷப்படுவது, அதுதான் உருவாக்க முடியுதே. இதெல்லாம் படிக்கிறோன்னா இவங்கெல்லாம் அந்த தெபோராள் தாயாக எழும்புன்னு இருக்கு. தாயாக தெபோராள் தான் வெளியே முன்னாடிலாம் போல பாராக்க கூப்பிடுறாங்க, நீ எனக்கு வா, நீ வரலைன்னா நானே பார்த்துக்குவேன், ஆனால் உனக்கு இழந்து போயிடுவேன். பாருங்க, நல்ல ஒரு டீம் லீடர். சிலருக்கு டீமே அவசியம் இல்லை, எல்லாம் நானே பார்த்துக்குவேன், எனக்கு எடுத்துருவாங்கன்னு நினைப்பாங்க. பூர் லீடர்ஷிப், சேர்த்து சேர் தான் சிறந்தது. பாராக், கிதியோன், இது எப்படி பார்க்குறது? தானும் முடிகிற பேர் எதாவது இருக்கா? எப்தாவா? குப்தா மாதிரி கேட்குது. சரி, எதுக்கு இது? எங்கே அதிகாரம் வருதுலாம் தெரியாது. நடு எழுத்து என்ன அதில்? இது ஐ டெஸ்ட். இப்போ இருக்குல்ல, இப்போ புள்ளி எடுத்துகிட்டு கீழே இருக்க கோட்டை எடுத்தால் 11 தெரியுதா? 11வது அதிகாரத்தில் இருக்குது. எங்கிட்ட திருப்பி ரிவிஷன் டெஸ்ட்டில் ஒன்றும் தேவையில்லை. எப்தா 11வது அதிகாரம் 10ல் சிலது இருக்குது. 11வது அதிகாரம் அந்த பேரை மட்டும் படிங்க. இதுதான் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இவர் பேரை அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருக்கு சொல்ல முடியும்? இவர் பேர் அடிக்கடி கேள்விப்படுறோம், டிவியில் பார்க்குறோம், பலமுறை பார்க்குறோம். கொஞ்சம் யோசிங்க. அழகாக சொல்லிட்டார் ஈலான் மஸ்க். இவரே தான் ஈலான். திடீர்னு ஆண்டு பேரை படிக்கும்போது எனக்குமே இதெல்லாம் பாராமல் தெரில. ஆண்டு கேட்டே இருப்பேன். 1 ஒத்தினியல் மறக்காதானாரு. 1 எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 ஆமாம். சிம்சோன் கடைசியில் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்தாரு. கடைசி யார்? சிம்சோன். அதுக்கு முன்னாடி யார்? அப்தோன். அதுக்கு முன்னாடி நம்ம ஏலான் மஸ்கை விட்டுருவோம். இப்சான், எப்தா படித்தோம். யாவீர், தோலா, கிதியோன், சம்கார், ஏகூத், ஒத்தினியேல், தெபோராள். தெபோராள் ஒரு ஆள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கடைசி வரை உத்தமமான இருந்த ஒரு தாய். நல்ல பாட்டு இருக்கு, தெபோராள் பாடினது. நியாயாதிபதிகள் 5 அதிகாரம். சோகமானதான். அதுக்கிடையில் சந்தோஷமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை அந்த பாட்டில் நம்ம படிக்கிறோம். ஆச்சரியமாக தேவன் கிரியை செய்கிறார். நியாயாதிபதி புஸ்தகத்தில் ஒரு பெரிய கண்ணோட்டத்தை மீண்டுமா பார்த்தோம். முக்கியமான எச்சரிப்பின் பாடங்களை பார்த்துருக்கோம். எப்படி தேவன் கூட இருந்தார், இவங்களை ஆவியானவர் நிறைத்தார். கிதியோன் மீது ஆவி இறங்கினார், சிம்சோன் மீது ஆவி இறங்கினார். எப்படி ரசித்து படிக்கணும்னா, சிம்சோன் எத்தனை பேரை கொண்டார் ஒரு தடவை? கொஞ்சம் சத்தமாக முடிச்சிடலாம். எவ்வளோ? எத்தனை பேரை? தடி எடுத்துகிட்டு போகல. AK-47 கிடையாது. அவர் ஒத்தையில் எதை எடுத்துகிட்டு போகிறாருன்னா, ஏதாவது பெரிய கட்டை அருவாள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகல. அதில் என்ன இருக்குதுன்னு யோசிக்கணும். தாடை எலும்பு ரைட் ஆன்சர். தாடை எலும்பு மாதிரி யூ மாதிரி இருக்கும். தாடை எலும்பு எப்படி தான் இருக்கும்? யூ மாதிரி. ஏதாவது யூ மாதிரி ஒரு இரும்பு கம்பியை வச்சு ஆணி அடிக்க முடியுமா? ஆணியில் மட்டும் படாது, உங்கள் கையை காயப்படுத்திடும். இன்னொன்று, தாடை எலும்பு எப்போயோ கழுதை செத்து போச்சு. கழுதை செத்து போச்சுன்னா உண்மையை தான் சொல்கிறேன். கழுதை செத்து போச்சு, தாடை மட்டும் இருந்து கிடச்சி என்ன ஆகிட்டுன்னு பார்த்தா அதை இப்படினாலே உடஞ்சி போயிடும். அந்த யூ மாதிரி இருக்க கழுதை தாடை எலும்பை எடுத்து அடின்னு அடித்து எத்தனை பேர் கொண்டார்? அது தேவனுடைய ஆவியானவர் அவர் மேலே இருந்தார். அவ்வளவு இருந்தும் அவர் இச்சைக்கு இடம் கொடுத்தார். பயமாக இருக்குது. அவ்வளோ இருந்து எத்தனையோ பேரை காப்பாற்றி எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நமக்காகவும் ஜெபம் பண்ணணும். கடைசி வர உத்தமமாக இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்கள் பார்க்கலாம். மரண பரியந்தம் உத்தமமாக இருக்கணும் ஆண்டவரே. சந்திக்கு வர உத்தமமாக இருக்கணும். நம்ம ஓடி வந்த காலம் பெருசு இல்லை, வெற்றி பெருசு இல்லை, செய்து கொண்டிருக்கிற வேலைகள் பெருசு இல்லை, செய்ய போகிறது அவ்வளோ முக்கியம் இல்லை. அவருடைய சன்னிதானத்தில் நிற்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? தெபோராள் அப்படி இருந்தாங்க, தாவீது அப்படி இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், என்ன சொன்னார்? நல்ல போராட்டத்தை
போராடினேன், ஓட்டத்தை விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை எனக்காக ஜீவ கிரீடம். எல்லாத்துக்கும் இந்த தரிசனம் வேணும். நீங்கள் வயதில் குறைவான பிள்ளைகளாக இருக்கலாம், பையங்களாக இருக்கலாம், உங்களை பயன்படுத்த முடியும். நான் பார்க்குறேன் சில இடங்களில் சின்ன வயதில் குறைவானவங்க அழகாக ஜெபம் பண்ணுறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அழகாக ஆராதனை நடத்துகிறாங்க. நேற்று ஒரு ஆராதனையில் இருந்தேன் அம்பளிக்கையில், இளம் பிள்ளைகள் தான், ரொம்ப சந்தோஷமாக, எந்த விதமான ஷோவே கிடையாது. அந்த மகள், ஒரு இளம் மகள் ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல தேவன் இறங்கினார். பிரைஸ் தி லார்ட். அப்படியே ஒவ்வொரு வார்த்தையிலும் அநேக உள்ளம் கொழுந்து விட்டு எரிஞ்சுது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இளைய தலைமுறையின் எழுப்புதலுக்கு என்ன பண்ணுறோம்? செவிச்சு கொண்டே இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம், நம்முடைய கரம் என்னுடைய பிள்ளைகள் மீது வைக்கப்படணும். ஆண்டவரே, இவ்வளோ காலம் போயிடுது, முன்னாடி காலம் இல்லை, நீர் எழுப்பணும், அநேகரை பரிசுத்தவான்களாய் பக்திமான்களாய் பிரதிஷ்டை உள்ளவங்களா அன்று தேவ பக்தி உள்ளவங்களா எழுப்புங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவருக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். எழுப்பி நின்று நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு மீண்டுமா நியாயாதிபதிகள் புத்தகத்தின் முக்கியமான பாடங்களை நாம் திருப்பி பார்த்துருக்கிறோம். நிறைய காரியங்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி இருக்கிறார். ஒருவர் போதும் ஆண்டுடைய மக்களை ரட்சிப்பதற்காக தேவன் எழுப்பி பலப்படுத்தும் போது, ஒருவர் உடைந்து போகக்கூடிய கழுதை தாடை எலும்பு ஆவியினால் நிரப்பப்பட்ட கிதியோன் கையிலே வந்தபோது, பயங்கரமான கொடிய பெலிஸ்தியர் 1000 பேர் ஒரே நாளிலே மடிந்து போனார். தேவனுடைய பலமும் பராக்கிரமும் முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர் மூலமாக நிறைய பேருக்கு அது வர முடியும். ஒரு சின்ன தாவீது, சாதாரண கவன்கள், ஒரே ஒரு கூழாங்கல், அவன் மூலமாய் கோலியாத் சரிந்தே போனான், எழும்ப முடியாமல் அவன் அப்படியே மடிந்து போனான். 17 வயது வாலிபன், 17 வயது யோசேப்பு, அவன் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே உண்மையாக இருந்ததுனாலும் அவன் சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனை ஏற்ற வேளையிலே கூப்பிட்டு விடுகிறான். பார்வோன் அவன் சவரம் பண்ணி புதிய உடையை போட்டுக்கொண்டு போகும்போது அந்த தேசத்துக்கே அவன் ஒரு பாதுகாக்கிறவனாய் மாறினான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நாளில் என்னோடு கூட பேசினார். நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ஜெப குறைவு, அலட்சியம், பல காரியங்களிலே பிழைப்புக்கு அடுத்த அலுவலிலே நான் சிக்கி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, அவளெல்லாம் விட்டு விடுகிறேன் ராஜா, உங்களுடைய கிருபையை நான் பற்றி கொள்வேன். ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். என்னுடைய ஜெப வாழ்க்கை ஊழியம் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி காமிக்கிறீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி நீங்கள் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆண்டவர் என்னோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி சொல்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் உங்களுடைய வார்த்தை வந்தது ராஜா, உங்களுடைய அந்த தீ பொறி என்ற உள்ளத்தில் வந்தது நன்றாய் தெரியும். என்னுடைய ஆவியில் ஒரு வெளிச்சம் வந்து இறங்கினது. என்னுடைய எல்லா குறைவுகள், பலவீனங்கள் இன்னுமா இந்த இஸ்ரவேலரை போல கானானியரோடு சம்பந்தம் கலந்தது. கானானியரிடம் ஆண்டு போய் கேட்டு எடுத்துக்கொண்ட தவறான காரியங்கள் அவர்களுக்கு எதிராக நின்று துரத்தி விட நான் ஆண்டு தீர்மானம் எடுக்கிறேன். கிறிஸ்துவோடு இருக்க தீர்மானம் எடுக்கிறேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு பேசினதுக்காக, என்னுடைய உள்ளத்திலே ஒரு புதிய கிரியை ஆரம்பித்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, என்னுடைய தீய சுபாவங்களுக்கு எதிர்த்து நிற்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பலத்த ரட்சிப்பை கட்டளையிடும். தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும், தேவனுடைய கிருபை வெளிப்படட்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அர்ப்பணிக்கிறேன் பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். அன்பின் தகப்பனே, கொடுத்த வார்த்தை எடுக்க நன்றி சொல்கிறோம். இந்த வேளையிலும் விசேஷமாக எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர், நினைவுபடுத்துகிறீர். நியாயாதிபதிகள் புத்தகத்திலிருந்து மீண்டுமாக நாங்கள் பார்த்தோம். வீட்டுக்கு போய் அப்படியே அதை படிக்க, ஒப்பு கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். இஸ்ரவேலுடைய ரட்சிப்பு, சமாதானம், பாதுகாப்பு, எழுப்புதலுக்கு ஆட்சேபிக்கிறோம். முதலாம் திருத்த பாடுபடுகிற பரிசுத்தவான்களை பலப்படுத்தும். இப்படிய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொருவரையும் வாலிப பிள்ளைகள் பையனுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுற பையன் அவருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கட்டும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சாலிம் ராஜா சாரோன் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி நீ,
சிங்காசனம் வீற்றிருக்கும் யூதராஜ சிங்கம் நீ. தேவாதி தேவனாமே, ராஜாதி ராஜனாமே, என்னுள்ளத்தில் வாருமே. ஆமென் ஆமென் ஆமென். தேவாதி தேவனாமே, ராஜாதி ராஜனாமே, ராஜா சாரோன் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி நீர், சிங்காசனம் வீற்றிருக்கும் யூதராஜ சிங்கம் நீர். சாலேம் ராஜா சாரோன் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி நீர், சிங்காசனம் வீற்றிருக்கும் யூதராஜ சிங்கம் நீர்.